இதுதாங்க மயில்சாமி சாருடைய வீடு. ஆர்ஜே பாலாஜி மயில்சாமி சாரை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஸோ அடுத்ததான் நம்ம விஜயகாந்த் சார் அவருடைய வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டோங்க. ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சாலிகிராமம் தாங்க வந்திருக்கோம். ஸோ சாலிகிராமத்தில் தான் மயில்சாமி சார் அவருடைய வீடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்களுடைய வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரியான சின்ன சின்ன நடிகர்கள் இருக்காங்களே. ஸோ சின்ன நடிகர்னு சொல்லும்போது அவர் கிட்டத்தட்ட 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய வீட்டையும் தேடி கண்டுபிடிச்சி போடல தாங்க நம்ம இப்போ சாலிகிராமுக்கு வந்திருக்கோம். ஸோ சாலிகிராமத்தில் அவருடைய வீட்டு எதிர்க்க தான் நான் இருக்கேன். ஸோ அவருடைய வீட்டை நான் காமிக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு சாலிகிராமம் சுற்றி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க மயில்சாமி சார் அவருடைய வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க மயில்சாமி சாருடைய வீடு. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நல்லவன் வாழ்வான், அன்பே கடவுள் இல்லம். ஸோ இந்த இடத்துல கற்பக விநாயகர் துணைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குங்க, நல்லா டீசெண்டாக. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பின்னாடி நல்லா நீட்டமாக போகுது. ஓகேங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் மயில்சாமி சார் அவருடைய வீடு. ஸோ மயில்சாமி சார் கிட்டத்தட்ட 57 வயசில் இறந்துட்டாருங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2023 ஆர்ஜே பாலாஜி மயில்சாமி சாரை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஸோ மயில்சாமி சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வரான். கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் காசெல்லாம் கொடுத்து உதவி இருக்காராம். ஸோ ஒரு 50,000க்கு மேலே அப்படியே எடுத்து ஒரு பேருக்கு 500 ரூபாவோ கொடுத்துருக்காங்களாம். ஸோ இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது மயில்சாமி சார் உண்மையிலே நல்ல மனிதர். ஓகேங்க, இதுதாங்க அவருடைய வீடு. ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வாங்க அடுத்து அப்படியே சாலிகிராமத்தில் இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸோட வீடு இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு போகிற வழியில் காட்டுறேன். அப்படியே நம்ம விஜயகாந்த் சார் கேப்டன் அவருடைய வீடு இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அவருடைய வீட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம விஜயகாந்த் சார் அவருடைய வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டேங்க. இது வரைக்கும் பாருங்கள். நான் கூட மாற்றி சொல்லிட்டேன். ஸோ மயில்சாமி சார் வீட்டு பக்கத்தில் சொல்லிவிட்டு, ஆனால் இல்லைங்க, வடிவேலு சார் அந்த ஒரு தெரு, லோகாயா தெரு, அந்த தெருவில் தாங்க இருக்குது. ஸோ இதுதாங்க விஜயகாந்த் சாருடைய வீடு. பார்த்துக்கங்க. இப்போ அவங்க பசங்க எல்லோரும் இருப்பாங்க. இப்போ தான் கட்சிக்காரங்களாம் வந்து போனாங்க போல். ஸோ கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க. வெளியே காரில் பயங்கரமாக நிற்கிதுங்க. ஸோ இப்போ கூட அந்த ஆட்டோக்காரர் கூட ஃபோட்டோலாம் எடுத்தார். ஸோ ஆண்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு பாருங்கள். விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் வச்சுருக்கு. கீழே அங்கே செக்யூரிட்டி உட்காரத்துக்காக ஒரு பூத்தும் இருக்குங்க. ஓகேங்க, ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது விஜயகாந்த் சாருடைய வீடு. ஸோ இன்னும் நிறைய செலிபிரிட்டியோடைய வீடு நம்ம சாலிகிராமத்தில் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த உலக உருண்டையை காமிச்சிட்டு இந்த ஒரு வீடியோ முடிக்கலாங்க. ஸோ ஃப்யூச்சர் நம்ம நிறைய பேருடைய வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, வாங்க அப்படியே போகலாம். காய்ஸ், நம்ம விஜயகாந்த் சார் இங்கே பாருங்கள். இங்கேயும் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய ஃபோட்டோ தான். ஸோ அவருடைய வீட்டை தாண்டி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உருண்டை, அந்த உருண்டை என்ன வந்துட்டாங்க. கரெக்டாக காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தாங்க இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் போகணுமா, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம அந்த உருண்டையை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஸோ ஸ்டூடியோ எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. பார்ப்போம். இதுக்குள்ளே அப்படியே நம்ம நேராக உள்ளே போய் பார்ப்போம். என்னமோ அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குமோ என்னென்னு தெளிவாக தெரியலங்க. இது எதுக்கு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. மேலே பிரிட்ஜ் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தார்பாய் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அந்த தார்பாய்க்குள்ளே என்ன இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி கட்டுறாங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ஏவிஎம் ஸ்டுடியோவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளார எங்கன்னா இப்போ நம்ம போய் பார்ப்போம் வேறு எதனா இடம் இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே அந்த தெருவுக்குள்ளே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்கூல் போல் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அப்படியே சுற்றி பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸு தான், இதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸு தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே முன்னெல்லாம் விட மாட்டாங்க, இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டினதுக்காக அதுக்காகவே இந்த ஒரு வழியெல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோஸ். இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே கிட்ட போயிட்டு காட்டுறேன். சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது வெறும் ரோடு மட்டும்தான் இருந்தது. உள்ளே வந்து பார்த்தா அப்படியே வேறு லெவலாக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பார்ட்மெண்ட்டா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஏவிஎம் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லிட்டு. சாஸ்திரா சென்னை வளாகம் டீமட் டு பி யூனிவர்சிட்டி. இது ஏதோ யூனிவர்சிட்டி போல் இருக்குங்க. வரைக்கும் பாருங்கள் ஏவிஎம் ஸ்டூடியோஸ் 1945 அப்போத்துலேருந்து இருக்குதான். போர்டு இருக்குது. ஓகேங்க, நான் ஏவிஎம் ஸ்டூடியோவும் காமிச்சிட்டேன். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வியூ தாங்க வேறு லெவலாக இருக்குது.
சூப்பராக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 அப்பார்ட்மெண்ட்டு, யூனிவர்சிட்டி பயங்கரமாக இருக்குது. அப்படியே நம்ம போகலாம் வாங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலிகிராமத்தில் ஆரம்பிச்சுங்க. மயில்சாமி சார் அவருடைய வீட்டை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் அவருடைய வீட்டை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ. ஸோ ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த உருண்டையும் பார்த்தோம், அந்த ஸ்டுடியோ இருக்கிற இடமும் பார்த்தோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேங்க. ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஒரு மாதிரி மிக்ஸ்டான வீடியோவாக தான் இருக்கும் இது. ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.